இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்னைக்கு எல்லாமே சரியா நடந்திருந்தா நீ சாரு கழுத்துல தாலி கூட கட்டியிருப்பதானே? என்ன பத்தி நீ துளி கூட நினைச்சு பார்க்கல. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு லைஃப எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? அதனாலதான் நான் போறேன்னு சொன்னேன். என்ன மறந்துட்டு அத்தைக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழச்சேனும். மாயா, ஏன் மாயா இப்படி எல்லாம் பேசுற? உங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தேங்கிறதுக்காக மட்டும் நான் இப்படி சொல்லல. தனா மாதிரி நீயும் என்னோட பொண்ணு தானே. அப்போ இந்த அம்மாவை விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா மாயா? பெரியம்மா, நீங்க வாக்கு கொடுத்தது உண்மைதான். ஆனா நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்கிறதுக்காக எனக்கு நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் நான் எப்படி மறக்க முடியும்? எந்த நம்பிக்கையில என்னால இங்க வாழ முடியும்? நான் அப்பா கூட ஊருக்கு போறேன். என்ன போக விடுங்க. மாயா, நீ இந்த வீட்ல எங்க பொண்ணாவே வளர்ந்துட்ட மாயா. மாமா சொன்ன மாதிரி இதுதான் உன்னோட பிறந்த வீடு, புகுந்த வீடு எல்லாமே. அதனால நீ போக கூடாது மாயா. நீ போனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ சொல்லு மாயா, தயவு செஞ்சு இங்கே இருக்கேன்னு சொல்லு. மாயா, நீ இந்த பெரியப்பா பேச்ச கேப்பதானே? என் பேச்ச நீ இது வரைக்கும் தட்டுனதே இல்லை. நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். போகாத மாயா. மாயா, இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்னோட மருமக இல்ல, என் மக. நான் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன். நீ இங்கேயே இருப்பேன்னு சொல்லு மாயா. மாயா, சீனு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்ப்பா. மாயா எனக்கு ஃபோன் பண்ணி உடனே வாங்கன்னு சொன்னதும் நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவ கேட்கவே இல்லை. நான் ஊருக்கு வந்தே ஆகணும்னு பிடிவாதமா இருந்தா. அதனால தான் வந்தேன். இப்போ நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏய், என்ன கிஷோர் வந்த உடனே கிளம்புறேங்கிற? 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. இல்ல இல்ல, மாயா பிடிவாதம் பிடிச்சதுனால தான் நான் இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு புறப்பட்டு வந்துட்டேன். இப்போ போய் தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். தப்பா எடுத்துக்காத. சரிங்க, நான் கிளம்புறேன். வாங்க. மாயா, வரேன். சாரிப்பா, உங்களை நானே வச்சுட்டேன். பரவாயில்ல. என் பொண்ணு இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ போறாங்கிற சந்தோஷத்தோட நான் இங்க இருந்து கிளம்புறேன். சரி மாப்பிள்ள, நான் கிளம்புறேன். சரிங்க மாமா. சரி, நான் புறப்பட்டுங்களா? அப்ப சரி, சரி, நான் போயிட்டு வாங்க. வரேன் மாயா. என்ன நீ பத்மா அண்ணியா இதன ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படி தலைகீழா மாறிட்டீங்க? அதுவும் அவளை மருமக இல்ல மகன்னு வேற சொல்றீங்க. என்ன அண்ணி, மொத்தமா திருந்துட்டீங்களா? நானாவது திருந்துறதாவது மாயா என்ன அரைஞ்சாலே எப்படி என்னால மறக்க முடியும்? இந்த நாடகத்தை இப்ப நான் போடலன்னா அவ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி இந்த குடும்பமே என்ன வெறுக்க ஆரம்பிச்சிடும். அவ என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். அப்பதான் மாமியார் கொடுமைன்னா என்னன்னு அவளுக்கு நான் காட்டணும். அதானே பார்த்தேன். பத்மா அண்ணியாவது மாறுறதாவது. என்ன மன்னிச்சிருங்க. உங்க கூடவே தான் இருந்தேன், உங்க கூடவே தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன், உங்க கூடவே தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்தேன். எல்லா இடத்துலயும் உங்க கூடவே தான் இருந்தேன். என் பொண்ணு சாவுக்கு நான் தான் காரணம்னு உங்ககிட்ட கூட சொல்லவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க. பொண்ணை பறி கொடுத்துட்ட துக்கம், எப்படி சொல்றதுங்கிற பயம், பதட்டம்,
என் பொண்ணுக்கு நான் செஞ்ச பாவம் என்னை இங்க கொண்டு வந்து விட்டுருச்சு. ரகுராம் பத்தியும் சீனு பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அவங்க தாங்க காரணம். நான் இந்த நிலைமையில நிக்கிறேன்னா அதுக்கு அந்த ரகுராமன் தானே காரணம். என் பொண்ணு சாரு செத்து போனதுக்கும் அவன் தாங்க காரணம். ஹரிங்கிற பையன் ஏற்கனவே ரகுராம் கிட்ட போன் பண்ணி பேசியிருக்காங்க. நேர்லயே சந்திச்சும் பேசியிருக்கான். இந்த விஷயத்தை ரகுராம் கிட்ட சொல்லாம சுத்தமா மறைச்சிருக்கான். கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி சாரு உங்களை பார்க்க வந்தப்பதான் என் பொண்ணை காணோமேன்னு அவளை தேடி வந்தேன். அப்பதான் எதிர்ச்சியா அந்த பையனை பார்த்தேன். அப்பதாங்க அந்த பையன் சாரு லவ் பண்ற விஷயமே எனக்கு தெரியும். முதல் தடவையா அந்த ரகுராம் எனக்கு கொடுத்த வாக்குப்படி என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்களே சொல்லுங்க. அந்த ரகுராம எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான். கடைசியா என் பொண்ணு செத்து போனதுதான் மிச்சம். எல்லாத்தையும் நினைக்க நினைக்க அந்த ரகுராம் மேல எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. ஏதாவது அவனை செய்யணுங்கிற கோபம் வருது. ரகுராம் மேல இவனுக்கு இருக்கிற கோபத்தை வச்சு நாம நினைக்கிறத ஈஸியா சாதிக்கலாம். சீனு, அண்ணனுக்கு தான் என் மேல இன்னும் கோபம் போல. என்ன சாட்டையாலேயே அடிச்சாரு. இங்க பாரு, வேணும்னா நீயும் கூட என்ன 2 அடி அடிச்சுக்கோடா. ஆனா இப்படி முகத்தை திருப்பிட்டு பேசாம இருக்காது சீனு. நான் என்னடா பெரிய தப்பு பண்ணிட்டேன்? நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். நீ இப்படி நின்னா என்னடா அர்த்தம்? என்னையும் மாயாவையும் பிரிக்கணும்னு நினைச்சீங்களேமா? உங்களுக்கு ஏமா அப்படி தோணுச்சு? அவ அமெரிக்கால இருந்து வந்தவடா. அவ உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறா. அத பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? ஐயோ அம்மா, மாயா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு அவளை பிடிக்கல, அதுக்காக அவளை எங்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறீங்க. விவாகரத்து பத்திரத்தை கொண்டு வந்து காட்டினப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்களையே ஏமாத்திட்டீங்களேன்னு கேட்டப்போ மாயாக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். நீங்க பாட்டுக்கு விவாகரத்து பத்திரத்தை வந்து காட்டிட்டீங்க. அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய சங்கடத்தை கொடுத்திருக்கும். ஏன் அத்தை கிட்ட பேச மாட்டேங்கிற? அம்மா நம்மள பிரிக்க பார்த்திருக்காங்க. அதை நினைச்சா எனக்கு கோவமா வருது. அதான் எனக்கு அம்மா கிட்ட பேசணும்னு தோணல. அத்தை தான் செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு கேக்குறாங்கல்ல, அதுக்கப்புறமும் எதுக்கு நீ வீம்பு பண்ற? அம்மா பண்ணதே எனக்கு பிடிக்கல மாயா, அவ்வளவுதான். நீ மட்டும் எல்லாத்துலயும் சரியா இருக்கியா? என்ன முழிக்கிற? இனிமே தண்ணிய அடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிருக்க. ஆனா அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு நான் கூப்பிட்டுதான் நினைச்சு சாரு ரூம்குள்ள போயிருக்க. அன்னைக்கு மட்டும் நீ குடிக்காம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. நடந்த எல்லா குழப்பத்துக்கும் மூல காரணம் நீதான். இது மட்டுமா? சொல்ல போனா இன்னும் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்லட்டுமா?